வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் சொல்லும் செய்திகள் என்ன? ஒரு அரசியல் அலசல் நமது அரசியல் ஆடுகளத்தில் இப்போது பார்க்கலாம். இன்றைய முதல் செய்தி, அதிமுக மெகா கூட்டணி அமைத்திருக்கிறது. மிகப்பெரிய கூட்டணி. யார் யார் அந்த கூட்டணியில் இருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுக கூட்டணிக்கு தலைமை தாங்குகிறது. அதிமுகவுக்கு அடுத்து பாஜக கூட்டணியில் 2வது இடத்தில் பாஜக, 3வது இடம் பாட்டாளி மக்கள் கட்சி. அதில் என்ன பண்ணியிருக்காங்க? அன்புமணி தனியாக பிரிஞ்சிருக்கார், ராமதாஸ் தனியாக பிரிஞ்சிருக்கார். அன்புமணியை பற்றி உங்களுக்கு தெரியும், அவர் சிபிஐயில் 5000 கோடி அந்த வழக்கு அவர் மேலே இருக்குது. அதனால் அவர் பாஜக பக்கம்தான் போவார். அதனால் ராமதாஸையும் இவங்க இது பண்ணி, நீங்களும் பாஜக அதிமுக பாஜக கூட்டணியில் சேருங்க அப்படின்னு சொல்லி 2 பேர்த்தையும் அதில் கொண்டு வந்திருக்காங்க. மிகப்பெரிய அதிசயம், ஆச்சரியம். டிடிவி தினகரனும் இந்த கூட்டணியில் வருகிறார், ஓபிஎஸும் இந்த கூட்டணியில் வருகிறார். அதுக்கடுத்தது விஜயகாந்தின் தேமுதிக அவர்களும் இந்த கூட்டணியில் வருகிறார்கள். அடுத்தது தமிழ் மாநில காங்கிரஸ், அவங்களும் இந்த கூட்டணியில் வராங்க. 2 பேர் முன்னாடி இருந்தவங்க, ஜான் பாண்டியனின் கட்சியும் கிருஷ்ணசாமி கட்சியும் மட்டும் இன்னும் அதில் சேர்க்கல. ஏன்னா அவங்க 2 பேரும் ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது விஜய் சீட்டு கொடுத்தா அந்த பக்கம் போயிடலாம் அப்படின்னு அவங்க ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அதனால் அவர்கள் இந்த கூட்டணியில் சேர்கிறார்களா அப்படிங்கிறத சொல்லலை. அதனால் இப்போ இந்த கூட்டணி உருவாகி இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி யார் யாருக்கு எவ்வளவு சீட்டுங்கிறத முதல் கொண்டு பாஜக தலைமையிடம் கொடுத்து அனுப்பிவிட்டார் அப்படின்னு செய்திகள் சொல்லுது. எவ்வளவு சீட்டு அப்படின்னா, எடப்பாடி சொல்கிறார் அதிமுகவுக்கு 170 சீட்டு அவர் சொன்னது, அவ்வளோதான். அப்போ பாஜகவுக்கு 23 சீட்டு தான் அப்படின்ட்டார். ஆனால் பாஜக என்ன கேட்டாங்க? 50 தொகுதி கொடுங்கன்னாங்க. அவர் இல்லை, 23 தொகுதி தான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கார். இப்போ பேச்சுவார்த்தை நடந்தால் பாஜகவுக்கு சீட்டு கூடும். அடுத்தடுத்தது பாஜகவுக்கு 23னா, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 2 பேர் இதுவும் சேர்த்து 23 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒருத்தர் 12, இன்னொருத்தர் 11 வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. டிடிவி தினகரனுக்கு 6, அது ரொம்ப அதிகம். 6 அளவுக்கு அவருக்கு செல்வாக்கு இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, போன 2024 எம்பி தேர்தல்லையே அவர் என்ன வாங்கினாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதனால் அவருக்கு 6. ஏன்னா அவர் விஜய் பக்கம் போகத்தான் ஆர்வமாக இருக்கார். அவர் அதிமுக பாஜக கூட்டணியில் சேர விருப்பமில்லை. இருந்தாலும் டெல்லியிலேருந்து அழுத்தம் கொடுத்துருக்காங்க. டெல்லிக்கு பயந்து தானே ஆகணும். வழக்கெல்லாம் இருக்குல்ல, வெளிநாட்டு அந்த வழக்கெல்லாம் இருக்குது. அதனால் அவரும் பணிஞ்சிட்டாருன்னு சொல்கிறாங்க. ஓபிஎஸ்ஸை தனி கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னாரு. இவர் அமித்ஷா கூப்பிட்டு அனுப்புனார். அதுக்கப்புறம் ஓபிஎஸ் அமைதியாகிவிட்டார். அவருக்கு 3 சீட்டுன்னு சொல்லியிருக்காங்க எடப்பாடி. அதை ஓபிஎஸ் ஏற்றுக்கொள்வாராங்கிறது தெரியல. விஜயகாந்த் கட்சிக்கு தேமுதிகவுக்கு 6 சீட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக இவ்வளவும் கொடுத்துட்டு தாமாது டிஎம்சி தமிழ் மாநில காங்கிரஸுக்கு 3 சீட்டு அப்படின்னு கொடுத்துருக்காரு. அதனால் ஒருவேளை ஜான் பாண்டியன் கட்சியும் கிருஷ்ணசாமி அவர்கள் கட்சியும் கடைசி நேரத்தில் அதிமுக கூட்டணிக்குள் வந்தால் அதிமுக தன்னுடைய 170 தொகுதியிலிருந்து அவர்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு எடப்பாடி. இந்த ப்ரப்போசல் பிஜேபிக்கு போயிருக்கு. பிஜேபி இதை ஒத்துக்குவாங்களா? ஆனால் எடப்பாடி போட்டது எப்படின்னா, அவருக்கு 150 சீட்டில் இருந்துன்னா போதும் அப்படிங்கிறது தான் அவருடைய எண்ணம். ஒரு 20 கூட்டி வச்சுருக்காரு. ஒருவேளை பாஜக அதிகம் கட்டினா அந்த 20 எல்லாருக்கும் கொடுத்துட்டு இறுதியாக 150 தொகுதியில் அதிமுக நிற்பதற்கு தயாராக இருக்கும் நிலையில் இருக்கிறது அப்படின்னு செய்தி சொல்லுது. ஒருவேளை இது நடந்துருச்சுன்னா இது மிகப்பெரிய மெகா கூட்டணியாக உருவாகிவிடும். நான் ஏற்கனவே சொன்னேன், உண்மையான போட்டி அதிமுக பாஜக கூட்டணிக்கும் விஜய்க்கும் தான் உண்மையான போட்டி. திமுக 3வது இடத்துக்கு தள்ளப்படும் அப்படின்னு ஏற்கனவே சொன்னேன். போகிற போக பார்த்தா திமுக தான் போச்சு. 98 லட்சம் போச்சு. இந்த போலி வாக்குகள் எல்லாம் கள்ள ஓட்டாக போட்டு தான் எல்லாருமே ஜெயித்தாங்க. தலைவர்கள் நிற்கிறதுக்கே தொகுதி கிடையாது. அதுக்கப்புறம் மைனாரிட்டி சிறுபான்மையினர் ஓட்டு சுத்தமாக கிறிஸ்தியர்கள் ஓட்டு போயிடுச்சு.
எல்லா தொகுதிகளிலும் கிறிஸ்தவர்கள் வந்து முடிவு பண்ணியிருக்காங்க, சர்ச்சுகள்லாம் போய் விஜய்க்கு தான் போடணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன ஆகும், இருக்கிறது 98 லட்சமும் போச்சு, கிறிஸ்தவர்கள் ஓட்டும் போச்சு, இஸ்லாமியர்களையும் பாதி ஓட்டு பிரிந்துவிடும். ஏன்னா இஸ்லாமிய தலைவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, அதிமுக பாஜக கூட்டணிக்கு போடாதீங்க, மற்ற திமுகவோ விஜயோ உங்கள் இஷ்டப்படி போடுங்கன்ட்டாங்க. வெளியில் தான் அப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆக இது எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்க்கும்போது திமுக ஒன்றும் தேராது, 3வது இடம் தான் அப்படிங்கிறது முடிவாயிடுச்சு. காங்கிரஸ் இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் காங்கிரஸ் வந்து கெடு விதிச்சிருக்காங்க திமுகவுக்கு. டிசம்பருக்குள் நீங்கள் வந்து எங்களுக்கு எத்தனை தொகுதி கொடுக்குறீங்கன்னு சொல்லணும், இல்லைன்னா நாங்கள் கூட்டணியை பற்றி மறுபரிசீலனை செய்வோம்ட்டாங்க ஸ்டாலின்கிட்டே. அதனால் ஸ்டாலின் மிகவும் கோபமாக இருக்கிறார் காங்கிரஸ் மீது. சரி, தோக்குறது தோக்க போகிறான், காங்கிரஸ் போனால் என்ன அப்படின்னு விட்டாலும் விட்டு விடலாம். காங்கிரஸ் இந்த பக்கம் விஜயோட பேசி முடிச்சிருக்காங்க. ஆட்சியில் பங்கு 50 சீட்டுக்கு மேலே அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதனால் விஜய் வந்து ஏன்னாச்சும் கூட்டணி சின்ன கூட்டணி தானே, நிறையா கூட்டணி கட்சிகள் இல்லைல்ல, அதனால் விஜய் தாராள மனசோடு அவங்களுக்கு கொடுத்தாலும் கொடுப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அப்போ காங்கிரஸும் திமுகவை விட்டு வந்துட்டால் திமுக வந்து பல இடங்களில் டெபாசிட்டை இழக்கக்கூடிய சூழ்நிலை வந்துவிடும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கணிப்பு. அதனால் இந்த மாதிரி மெகா கூட்டணி இதில் யாரை நாங்கள் ஆதரிக்க போகிறோம் அப்படிங்கிறது எங்களுக்கு வந்து யார் முக்கியத்துவம் கொடுக்குறார்களோ எங்களுடைய, ஏன்னா உங்கள் ஃபேஸ்புக்கில் நம்முடைய வீடியோவை ஒரு மாதத்திற்கு 3 கோடி பேர் பார்க்குறாங்க, ஆதாரம் இருக்குது. யூடியூப்பில் ஒரு மாதத்துக்கு 1 கோடி பேர் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் ஒரு மாதத்துக்கு 50 to 60 லட்சம் பேர் பார்க்குறாங்க. அதனால் நமக்கு வந்து சோஷியல் மீடியாவில் சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அளவில் ரீச் இருக்குது. சப்ஸ்கிரைபரே நீங்கள் மொத்தம் எல்லாத்தையும் எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட 8 to 10 லட்சம் சப்ஸ்கிரைபர் வருது. இவங்கெல்லாம் வெறும் வீடியோ பார்க்குறவங்க தானே, இவங்க உங்களுக்கு ஓட்டு போட போகிறாங்களா அப்படின்னு கேட்கலாம். எல்லோருமே நமது வீடியோ பார்க்குறவங்க எமோஷனலி அட்டாச்சு, உணர்வு ரீதியாக நம்முடன் வந்து ஒன்றுபட்டு இருக்காங்க. வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் நிறைய பேர் பார்க்குறாங்க. இதை இந்த 2 கூட்டணியும் புரிந்து கொண்டு நமக்கு இந்த எங்களுடைய இயக்கத்துக்கு யார் முக்கியத்துவம் கொடுக்குறார்களோ, எங்களுடைய இயக்கத்துக்கு யார் வந்து கூட்டணியில் வந்து பங்கு கொடுக்குறாங்களோ, சீட்டு கொடுக்குறாங்களோ, கடைசி நேரத்தில் அவர்களுக்குத்தான் நாங்கள் ஆதரவு தெரிவிப்போம். திமுகவுடன் கூட்டணி என்ற பேச்சுக்கே இடமில்லை. ஆனால் அதிமுக பாஜக கூட்டணி, விஜய் கூட்டணி, இரண்டில் எந்த கூட்டணி எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதோ அவர்களுக்கு நாங்கள் அந்த நேரத்தில் ஆதரவு கொடுப்போம் அப்படிங்கிறது அந்த கூட்டணி விஷயத்தில் நம்முடைய முதல் கட்ட கருத்து. அடுத்தது, திருமாவளவன் இன்றைக்கி நிறைய பேசியிருக்கார், அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அவர் பேசுனது சரியா தப்பா, அதுக்கு நம்முடைய பதில் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லணும். எதிர்க்கட்சிகள் யாருமே அவர் பேசுகிறதுக்கு பதில் சொல்கிறது இல்லை. ஆனால் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தலைவர்கள் எப்படி இருக்காங்க. முதல் விஷயம், நீதியரசர் சாமிநாதனை சங்கி அப்படின்னு அவர் பேரை சொல்லியே சொல்றார். சங்கிகள் எங்கெல்லாம் இருக்கிறார்கள், நீதித்துறையிலும் இருக்கிறார்கள். அதுதான் பிரச்சனை. சங்கிகள் எங்கெல்லாம் இருக்கிறார்கள், உச்ச நீதிமன்றத்திலும் இருக்கிறார்கள், உயர் நீதிமன்றத்திலும் இருக்கிறார்கள், மதுரை கிளையிலும் இருக்கிறார்கள். அதுவும் முருகன் பெயரையே வைத்திருக்கிறார்கள். சுவாமிநாதன் தான், முருகன் தான் அதுக்கு பேரு. ஆக நீதியரசர் பேரையே சொல்லி அவரை சங்கின்னு சொல்றாரு. இவர் மேலே வழக்கு போட தைரியம் இருக்கா ஸ்டாலின் அரசாங்கத்துக்கு? உங்கள் கூட்டணி அப்படிங்கிறதுனால அவருக்கு ஆதரவாக இருக்கீங்களா? நாங்கள் என்ன சொன்னோம், கரூர் விஷயத்தில் அந்த தீர்ப்பில் தவறு இருக்கிறது, சட்டப்படி அது தவறுன்னோம். அப்படி இருந்தும் ஏன் திமுகவுக்கு சாதகமாக அந்த தீர்ப்பு கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லும்போது ஸ்டாலின் வந்து அவங்க நீதியரசர் கல்யாணத்துக்கு போன வீடியோவை போட்டு இது பற்றி விவாதிப்போம்னு சொன்னோம். எந்த இடத்துலையாவது அந்த நீதியரசர் பேரை சொல்லியோ அவரை அசிங்கப்படுத்தணும்னோ, இந்தவர் சொன்னார்ல சாமிநாதன் சங்கின்னு, அந்த மாதிரி வார்த்தைகள் ஏதாச்சும் அவரை அவமானப்படுத்துகிற மாதிரி நாங்கள் சொன்னோமா? அப்படி இருந்தும் இந்த ஸ்டாலின் அரசு வழக்கு போட்டு சிறைக்கு அனுப்புனீங்க. சிறைக்கு அனுப்புனதில் நீங்கள் எத்தனை லட்சம் ஓட்டை இழந்திருக்கீங்கிறது பின்னாடி தெரியும். மனசாட்சி உள்ள பல பேரும் எங்களை சிறைக்கு அனுப்பின ஒரே காரணத்துக்காக உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. இருந்தாலும் இன்றைக்கி திருமாவளவனுக்கு ஏன் இப்படிப்பட்ட சலுகையை கொடுத்தார் ஸ்டாலின்? அதுதான் கேட்கணும். அப்போ நீதியரசர்கள் மேல் உங்களுக்கு அவ்வளவு அக்கறையா? நீதியரசர்களை எல்லாம் வந்து கருணாநிதி போட்ட பிச்சைன்னு ஆர்எஸ் பாரதி சொன்னார். நீதித்துறை மேலேயும் நீதியரசர்கள் மேலேயும் நீங்கள் கொண்ட அக்கறை தெரியாதா?
எத்தனை நீதியரசர்களை பயமுறுத்தியிருக்கீங்க, எத்தனை பேர் வந்து குறுக்கு வழியில் போயிருக்கீங்க. இன்றைக்கி ஒரு நீதியரசர் மேலே பதவி நீக்க தீர்மானம் கொண்டு போயிருக்கீங்க. ஆக நீங்களெல்லாம் நீதியரசர்களை அவமானப்படுத்தலாம், அது கண்டெம்ட் வராது. அது ஆனால் எங்களை போன்றவர்கள் சொன்னால், அதாவது நம்மளை திட்டான், அதுக்கு வழக்கு போட முடியாது, சட்டத்தில் இடம் இல்லை. அதனால் நீதியரசரை திட்டுனான்னு சட்டத்தில் போட்டால் வருத நீதியரசர்கள் எல்லாம் பெயில் கொடுக்க மாட்டாங்க. ஐடியா அதுதான். வருத நீதிபதியை நான் நீதிபதியை திட்டலையே, விமர்சனம் பண்ணியிருக்காருன்னு சொல்லி பெயில் கொடுக்க பயப்படுவாங்க. அதனால தான் கீழ்மட்ட நீதிபதிகள் எல்லாம் பெயில் கொடுக்க பயப்படுவாங்கன்னு சொல்லி தான் இந்த இதை போட்டது, வழக்கம் போட்டது. ஆனால் அதே வழக்கு திருமாவளவன் மீது பாயுமா? ரெட்டை வேஷம் போடுறாரு திருமாவளவன். என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த பக்கம் திருப்பரங்குன்றம் முருகருக்கு கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடாதுங்கிறாரு. பல இடங்களில் முருகரை பற்றி அவமானமாக பேசுகிறாரு. முருகரை கும்பிட்றவனெல்லாம் சங்கிங்கிறாரு. ஆனால் இவர் முருகருடைய வேலை கையில் பிடிச்சிக்கிட்டு தலையில் கிரீடம் வச்சுக்கிட்டு பக்தியுடன் காட்சியளிக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். அப்போ என்ன அர்த்தம்? திருமாவளவன் முருகரை திட்டுகிறார், இந்த பக்கம் முருகருடைய வேலை கையில் பிடித்து கொண்டிருக்கிறார். இது ரெட்டை வேஷமா இல்லையா? அதுக்கடுத்தது திருமாவளவன் பற்றி அடுத்த செய்தி, விஜயை தாக்குறார். விஜயும் சீமானும் ஆர்எஸ்எஸும் பிஜேபியின் பிள்ளைகள், அவங்க பெற்றெடுத்த பிள்ளைகள்னு ஒரு கருத்தை சொல்கிறார். இந்த வீடியோ பாருங்கள். அவர் சொல்கிறார், தம்பி சீமானும் தம்பி விஜயும் இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளைகள் என்பது அம்பலமாகிவிட்டது. அப்படி சொல்றாரா? அப்போ சரி, சீமானை நீங்கள் சொன்னீங்கன்னா, சீமான் சமீபத்தில் ஆர்எஸ்எஸ் கூட்டத்துக்கு போனார், அதுக்காக நீங்கள் சீமானை சொல்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். விஜயை ஆர்எஸ்எஸ் பிஜேபியின் பிள்ளைகள்னு திருமாவளவன் சொல்கிறீங்களே, உங்களுக்கு தான் கேட்குறேன். எந்த நேரத்தில் எந்த இதில் பிஜேபியவோ ஆர்எஸ்எஸ்ஸையோ ஆதரித்து விஜய் பேசினார்? நீங்கள் எல்லாம் இந்த முட்டாளுகளாக கேட்குறவங்கெல்லாம் நீங்கள் சொன்னால் எல்லாம் தலையாட்டிட்டு போயிடுவாங்களா? சிந்திக்கிற சக்தி யாரும் இல்லை. விஜய்ங்கிற தனி மனிதன். விஜய் என்னைக்கு பாஜகவையும் ஆர்எஸ்எஸ்ஸையும் ஆதரித்து பேசினாங்க? சரி, சீமான ஆர்எஸ்எஸ் கூட்டத்துக்கு போனோடனே அவரை சங்கிங்கிறாங்களே. நீங்கள் ஆர்எஸ்எஸ் உயர்த்தி என்ன பேசுனீங்கன்னு இந்த வீடியோவை பாருங்கள். அப்போ உண்மையான ஆர்எஸ்எஸோட சங்கி நீங்களா மற்றவர்களா? பாருங்கள், இந்த வீடியோவை பாருங்கள். ஒரு இயக்கத்துக்கு அவ்வளவு பெரிய டெடிகேட்டடோடு வேலை செய்கிறான், அர்ப்பணிப்போடு வேலை செய்வாங்க. இதுதான் ஆர்எஸ்எஸ் காரனுடைய கனவு திட்டம். அதுக்காக 100 வருஷம் தாக்கு பிடிச்சு போராடிட்டு இருக்கிறான். 100 வருஷம் இந்த இயக்கம் அதுக்காக இயங்கிட்டு இருக்கு. 13,000 பேர் கல்யாணம் பண்ணாமல் இதுக்காக ஓடிக்கிட்டு இருக்கிறான். ஆர்எஸ்எஸ், விஸ்வ இந்து பரிஷத், பஜ்ரங் தல், இதெல்லாம் அதனுடைய சங் பரிவார் அமைப்புகள். அந்த அமைப்புகளை சார்ந்தவங்க 85-90 வயசு வரல இன்னும் கல்யாணம் பண்ணாதவங்க இருக்கிறாங்க. அவன் வேலை 24 மணி நேரம் 365 நாள் இந்த அரசியலை போய் ஊருக்கு ஊராக பரப்பணும். எஸ்சி எஸ்டி மக்களெல்லாம், நீ வெளியே போகாத, வேறு மதத்துக்கு போகாத, உனக்கு என்ன வேணும், கோயில் வேணுமா நான் கட்டி கொடுக்குறேன், கஸ்கூஸ் வேணுமா கட்டி கொடுக்குறேன், ரோடு போடணுமா ரோடு போட்டு கூட தரேன், பள்ளிக்கூடம் கட்டித்தரமா பள்ளிக்கூடம் கட்டித்தரேன், மதம் மாறாத, கன்வெர்ஷன் வேண்டாம், முஸ்லீமாக ஆகாத, கிறிஸ்டியானிட்டி ஆகாத, இதை செய்கிறதுக்குன்னு 13,000 பேர் இருக்கிறான். குடும்பம் இல்லாமல், பெண்டு பிள்ளை இல்லாமல், சொத்து சுகம் தேடாமல், பேர் புகழ் வேண்டான்னுட்டு, முகம் தெரியாது, மேடை ஏற மாட்டான், போஸ்டர் ஒட்ட மாட்டான், துண்டறிக்கையில் பேர் இல்லைன்னு கவலைப்பட மாட்டான். 13,000 பேர் அப்படி வேலை செய்கிறான். ஒரு இயக்கத்துக்கு அவ்வளவு பெரிய டெடிகேட்டடோடு வேலை செய்கிறான், அர்ப்பணிப்போடு வேலை செய்வாங்க. குடும்பம் வேண்டாம், பெண்டு பிள்ளை வேண்டாம், மக்களுக்காக நம்ம வாழ்க்கையை ஒப்படைச்சிருவோம். ஆர்எஸ்எஸ் காரர்கள் வேலை செய்கிறார்கள். அப்போ திருமாவளவன் தான் உண்மையான சங்கி. அவர் தான் ஆர்எஸ்எஸ்ஸை அவ்வளோ உயர்த்து பேசுகிறார். அதுக்கடுத்தது இன்னொன்று சொல்கிறார். விஜய் எடுத்த உடனே ஃபைனலுக்கு போகணுன்னு பார்க்குறாராம். குவார்ட்டர் ஃபைனல், செமி ஃபைனல்லாம் போகலையாம். குவார்டர் ஃபைனல்லையும் பங்கேற்க மாட்டார், செமி ஃபைனல்லையும் பங்கேற்க மாட்டார். நேரா நேஷனல் ஃபைனல்ல போய் ஒரே அடி ஜெயிச்சிருவாங்க தம்பி விஜய். அப்படின்னா என்ன அர்த்தம்? கிரிக்கெட் ஃபுட்பாலில் தான் இது வரும். அதாவது ஃபைனலுங்கிறது இறுதி போட்டி, செமிஃபைனலுங்கிறது அரை இறுதி போட்டி, குவார்ட்டர் ஃபைனலுங்கிறது கால் இறுதி போட்டி. இந்த ஃபைனலில் வரக்கூடிய அணிகள் முதல்ல கால் இறுதியில் தேர்வாகி, அடுத்தது அரை இறுதியில் தேர்வாகி, அதுக்கடுத்தது முழு இதில் இறுதி இதுக்கு போகணும், இறுதி போட்டிக்கு அப்போ தான் போகணும். அதைத்தான் திருமாவளவன் சொல்கிறார். இவர் எடுத்த உடனே ஆட்சியை பிடிக்கணும்னு நினைக்கிறாரு.
எடுத்தோடனே இறுதிப் போட்டிக்கு போகிறார அப்படின்னு கிண்டல் அடிக்கிறார். திருமாவளவன் போன்றவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது நீங்கள் கால் இறுதிக்கு போக வேண்டியது இருந்தது, உங்களுக்கு மக்கள் செல்வாக்கு இல்லை. அப்புறம் அரை இறுதிக்கு போக வேண்டியது வந்தது, மக்கள் செல்வாக்கு இல்லை. அதுக்கடுத்தது இறுதிப் போட்டிக்கு போக வேண்டியது வந்தது. 3 சீட்டு, 4 சீட்டு, 5 சீட்டு, 6 சீட்டு. இறுதிப் போட்டியில் கூட 5 சீட்டு தான் உங்களுக்கு. ஆனால் இவர் விஜய் போன்றவர்கள் எப்படி நேரடியாக போகலாம் இறுதிப் போட்டிக்குன்னு கேட்குறாரு. எம்ஜிஆர் வந்து கால் இறுதியில் வந்தாரா, அரை இறுதிக்கு வந்தாரா? எடுத்த உடனே இறுதிப் போட்டிக்கு போனவர் எம்ஜிஆர் தானே. 73 திண்டுக்கல் தேர்தலில் இடைத்தேர்தலில் ஜெயித்தார். நேரடியாக இறுதிப் போட்டிக்கு வந்து 1976 பாராளுமன்ற தேர்தலில் இறுதிப் போட்டிக்கு போய் கிட்டத்தட்ட 40 தொகுதியில் 39 தொகுதியை ஜெயித்தாங்களா இல்லையா? எம்ஜிஆர் எடுத்தவுடன் இறுதிப் போட்டிக்கு தான் போனார். அதுக்கடுத்தது அடுத்ததில் 1977 ஆட்சியை பிடிச்சார். எம்ஜிஆர் கால் இறுதிக்கு போனாரா இல்லை அரை இறுதிக்கு போனாரா? அப்போ எம்ஜிஆர் பெற்ற வெற்றி வந்து எல்லோருக்கும் ஒரு வழிகாட்டுதல். அதில் வந்து விஜய் போய் நேரடியாக ஆட்சியை பிடித்தால் அதில் என்ன தவறு இருக்கிறது? என்.டி. ராமராவெல்லாம் ஃபைனல் நேரம் போனார் இறுதிப் போட்டிக்கு. கால் இறுதியும் போகலை, இதுவும் அரை இறுதியும் போகலை. ஆக மக்களுடைய செல்வாக்கு இருந்தால், யாருக்கு மக்களுடைய செல்வாக்கு இருக்கிறதோ அவர்கள் நேரடியாக இறுதிப் போட்டிக்கு போய் வெற்றி பெறலாம். அது மாதிரி மக்களுடைய செல்வாக்கு இருந்தால் விஜயும் நேராக போய் ஜெயிக்கலாம்ல. நீங்கள் வந்து விமர்சனம் செஞ்சாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கணும்ல. நீங்கள் சொல்கிற விமர்சனத்திலாம் தலையாட்டிட்டு போக முடியுமா? அதனால தான் உங்கள் விமர்சனம் சரியில்லாத விமர்சனம், ஒருதலைபட்சமான விமர்சனங்கிறதுக்காக திருமாவளவனுக்கு இந்த பதிலை சொல்ல விரும்புகிறோம். அடுத்தது விஜயை ஒரு கிறிஸ்தவ பாதிரியாரை விட்டு பேச விட்டுருக்காங்க திமுகவில். அங்கேருந்து பிடிச்சி அவர் என்ன பேசுகிறாரு? அவர் என்ன சொல்கிறாரு? 40 பேர் சாவுக்கு காரணமான, இறப்புக்கு காரணமான விஜய்க்கா இளைஞர்கள் ஓட்டு போட போகிறீங்கன்னு கேட்குறாரு. இந்த வீடியோவை பாருங்க. நம்ம பிள்ளைங்கள்ட்ட கேட்டு பாருங்க, நீ என்னவா போற? விஜய் ரசிகராக போறேன். 41 பேரை கொன்று குவிச்சவனுக்கு சரியா எல்லாம் இப்படி ஆகணும். இப்படி கையை இப்படி விலங்கு போட்டால் நம்மளாம் என்ன செய்வோம்? விலங்கு போட்டால் தான் கையை இப்படி வைப்போம் இல்லையா? இந்த தலைவர் கையை இப்படி போட்டுக்கிறாரு, நான் ஏற்கனவே விலங்கு போட்டிருக்கேன் என்று காட்டுகின்ற அவர் பின்னால் செல்லுகின்ற கூட்டம் அதிகமாக கொண்டு இருக்கிறது. இந்த மாதிரி யாராச்சும் உண்மையான பாதிரியார்கள் பேசுவாங்களா? இவர் திமுக ஏற்பாடு செய்த பாதிரியார். அதனால் அவர் வந்துக்கிட்டு விஜய் தான் 40 பேர் இறப்புக்கு காரணமா எங்கே கரூரில். அதனால் அவருக்கா நீங்கள் ஓட்டு போட போகிறீங்கன்னு இளைஞர்களை பார்த்து கேட்கிறார். சரி, அது அவருடைய சொந்த கருத்து. ஆனால் அவர் சொல்லக்கூடிய விஷயத்தில் 40 பேர் கரூரில் 40 பேர் இறப்புக்கு காரணம் விஜயா? பாதிரியாருக்கு சொல்கிறேன், அந்த இறப்புக்கு யார் காரணங்கிறது தான் இப்போ வந்துக்கிட்டு சிபிஐ வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் அதிர்ச்சி தரக்கூடிய பல தடயங்கள் கிடச்சிருக்கு. அவர்கள் வந்து கூடிய சீக்கிரம் வழக்கு பதிவு செய்ய போகிறார்கள் என்பதை பாதிரியார் அவர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நான் கூடிய விரைவில் பாருங்கள், எஃப்ஐஆர் போட போகிறாங்க சிபிஐ. அதில் சில பேரை கைது செய்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. இது வந்து குற்றப்பத்திரிகையாக தாக்கல் செய்தால் நிறைய பேர் ஜெயிலுக்கு நிரந்தரமாக போக வேண்டியது வரும். இதுதான் இது. ஆரம்பத்திலிருந்து எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. 40 பேரை கொன்னது யார்? 40 பேரை கொன்னவன்னா விஜய் வந்துக்கிட்டு போய் ஒவ்வொருத்தராக கழுத்தை நெரிச்சு கொண்டாரா? இல்லை கூட்டத்தில் விஜய் வந்து ஆட்களை வச்சு பிடிச்சி தள்ளினாங்களா? பள்ளம் இருக்கிற இடத்துல வந்து அனுமதி கொடுத்து சாகட்டும்னு நினச்சது யார்? விஜயா? அப்போ என்ன அர்த்தம்? கொலை செய்தது யார்? வரப்போகிறது. சிபிஐ அறிக்கைக்காக காத்திருங்கள் அப்படிங்கிறது தான் இவங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பாதிரியாருக்கும் சொல்ல விரும்புகிறேன், திமுக காரங்களுக்கும் சொல்ல போகிறேன். ரொம்ப ஆடாத இதுங்க, இங்கே வேகமாக நடக்குது. ஆதாரங்கள் வலுவாக கிடைச்சிருக்கு, ரெடியாக இருக்காங்க எஃப்ஐஆர் போடுறதுக்கு. உச்ச நீதிமன்றத்தில் வந்து கலந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உச்ச நீதிமன்றத்திலேருந்து எல்லோரும் ரெடி ஆகிட்டாங்க. எங்கள் ஜட்ஜை வந்துக்கிட்டு தீர்ப்பு கொடுத்த ஜட்ஜை பதவி விலக சொல்வீங்களா, தீட்டிடுவோங்களேன்னு சொல்லி ரெடியாக இருக்காங்க. அதனால் இந்த ஆதாரங்கள் எல்லாம் போகும்போது திமுகவிற்கு தேர்தல் நேரத்தில் அது மிகப்பெரிய மரண அடியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் சொல்ல. நீங்கள் யாரை வச்சு பேசினாலும் நியாயம்னு ஒன்று இருக்குல்ல, தர்மம்னு ஒன்று இருக்குல்ல. தப்பு செஞ்சால் நீங்கள் தண்ணி குடிச்சு தானே ஆகணும், உப்பு தின்னவங்க தண்ணி குடிச்சு தானே ஆகணும். அதனால் விரைவில் காத்திருங்கள், கிளைமேக்ஸ் இருக்குது அப்படிங்கிற கருத்தையும் இந்த விஜய் விஷயத்தில் சொல்ல விரும்புகிறேன். ஆனால் விஜய் விஷயத்தில் இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். நம்ம அப்பப்போ விஜய்க்கு அறிவுரை கூறுவோம். அது வந்து விஜய் வந்து எதிராக பேசுகிறோம்னு நினைக்காதீங்க.
ஆரம்ப கட்டத்திலேருந்து உங்களுக்கு அந்த அறிவுரையை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஈவேரா படத்தை போட்டீங்க, அப்போவே சொன்னால் அவர் சாமியை செருப்பால் அடித்தவர், சாமி கும்பிடுவனை முட்டாள்னு சொன்னவர். நீங்கள் அவர் படத்தை பெருசாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ஓட்டு சதவீதம் குறையும், ஓட்டு போடுற பக்தர்கள் போட மாட்டாங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவர் அதை மாற்றிக்கிட்டு எம்ஜிஆரையும் அண்ணா ஃபோட்டோவையும் போட ஆரம்பித்தார். நல்ல விஷயம். அது மாதிரி ஒவ்வொரு அப்பப்போ அறிவுரை. சார் எதிர்த்தார். அவர் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போடுறதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணார் விஜய். அப்போ நான் சொன்னேன், சார் விஷயத்தை எதிர்க்காதீங்க, அது உங்கள் நலனுக்கு மட்டுமல்ல, நாட்டு நலனுக்கே முக்கியம். பல லட்சக்கணக்கான போலி வாக்காளர்கள் அதில் இருக்காங்க. இதுதான் திமுகவின் ஆயுதம். இந்த போலி வாக்காளர்கள் பெயரிலே இவர்கள் கள்ள ஓட்டு போட்டுத்தான் ஆட்சியை பிடிக்கிறார்கள். அவர்கள் எதிர்ப்பதற்கு காரணம் உண்டு. காரணம் ஜெயிக்க முடியாது அந்த கள்ள ஓட்டு இல்லாமல், அந்த போலி ஓட்டு இல்லாமல் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும், எதுக்குறாங்க. ஆனால் நீங்கள் எதிர்த்து அவங்களுக்கு வசதி பண்ணி கொடுக்குறதுன்னு ஆயிடுமே. அதனால் சாரை எதிர்க்காதீர்கள்னோம். நம்ம சொன்னதுக்கப்புறம் அவர்கிட்ட மாற்றம் தெரிந்தது. எதிர்த்து பேசவில்லை, எதிர்த்து எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அடுத்தது ஒன்றிய அரசுன்னு பேசினார். நான் பல தடவை சொன்னேன், ஒன்றிய அரசுன்னு பேசாதீங்க, அது திமுகவின் கண்டுபிடிப்பு, திமுகவோட அக்மார்க்கு முத்திரை. அது வேணும்னே கிண்டல் அடிக்கணும், மத்திய அரசாங்கத்தைன்னு பேசுகிறாரு. நீங்கள் ஒன்றிய அரசுன்னு பேசுனா நீங்களும் திமுகவுக்குள்ள உடந்தையாக இருக்கீங்கன்னு உங்களுக்கு கெட்ட பேர் வரும். ஒன்றிய அரசுன்னு பேசாதீங்கன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் இப்போ இன்னமே அதை கடைப்பிடிக்கிறாரான்னு பார்ப்போம். இப்போ இன்னொரு விஷயம், நேற்று இந்த கிறிஸ்மஸ் இதுக்கு வாழ்த்துக்கள் சொல்லும்போது விஜய் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. என்னென்னா, ஒவ்வொரு மதத்தினருக்கும் ஒவ்வொரு பண்டிகைகள் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்துக்களுக்குன்னு சொல்லும்போது பொங்கல் பண்டிகையை மட்டும் சொல்கிறார், தீபாவளி பண்டிகையை விட்டுட்டு சொல்கிறார். இது உங்களுக்கு பல பேருக்கு தெரியாது. விஜய் ஆதரவாளர்களுக்கே சொல்கிறேன், தப்பு இருந்தால் நான் சுட்டி காட்டினேன், அவர் திருத்திக்கட்டும், நல்லது அவருக்கு. இல்லைன்னா மத ரீதியாக பல பேர் கோபத்துக்கு ஆளாவார்கள். அவர் தீபாவளியை விட்டுட்டு பொங்கல், அது பொங்கல் பண்டிகைக்கு இந்துக்களுக்கு பொங்கல் பண்டிகை போல், பொங்கல் பண்டிகை இந்துக்கள் கொண்டாடினாலும் இந்தியா பூரா இருக்கிற இந்துக்கள் கொண்டாடுறது தீபாவளி. தீபாவளிங்கிறது தான் இந்துக்கள் மிக இதாக கொண்டாடக்கூடிய ஒரு இது. நீங்கள் இந்த திமுககாரன் பூரா தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டான். ஏன்னு கேட்டிங்கன்னா, தீபாவளியை நரகாசுரன்கிற அரக்கனை இறைவன் கொண்டாங்க அப்படிங்கிறது வரலாறு. ஆனால் இந்த திமுககாரன் பூரா யார் கெட்டவனோ அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, அவனுக்கு தான் ஆதரவு குரல் கொடுப்பாங்க. ராவணன் எப்படிப்பட்டவரோ, ஆனால் ராவணன் சீதையை கடத்தி கொண்டு போனான், தன்னுடைய மனைவியை மீட்பதற்காக ராமர் படையெடுத்து போனார், போய் மனைவியை மீட்டு விட்டு வந்தார். ஆனால் இவன் பூரா ராவணன் நல்லவன், ராமாயணம்னா கீமாயணம், ராவணன் நல்லவன்மா திமுககாரன் பூரா. அவங்க ராவணத்து படத்தை கொளுத்துவாங்க, ராமர் நினைவா வட இந்தியாவில் ராவணன் படத்தை கொளுத்துவாங்க, அவர் வில்லன். இங்கே வந்துக்கிட்டு ராமர் படத்தை கொளுத்துவான் அந்த திமுககாரன் திகாரன்லாம். எப்போவுமே ஏட்டிக்கு போட்டியா எக்கத்தப்பாக பேசுகிறது. ஒருத்தர் ஒன்று சொன்னால் அதுக்கு எதிரான சொல்கிற கருத்துக்களை சொல்கிற அந்த கருத்து பார்த்திங்கன்னா நல்ல கருத்தாக இருக்காது. அதனால் அவர்கள் ஆரம்பத்திலேருந்து தீபாவளியை எதிர்த்தாங்க, தீபாவளியை கொண்டாடக்கூடாதுன்னாங்க. ஸ்டாலின் எல்லாம் தீபாவளி பண்டிகை, தீபாவளி வாழ்த்துக்களே சொல்ல மாட்டார். விஜய் கூட தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்லாமல் இருந்தார். நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்தோம். எல்லா மக்களும் கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை, அதில் போய் நீங்கள் இதெல்லாம் அர்த்தமெல்லாம் பார்க்கக்கூடாது. மக்களுடைய நம்பிக்கை அது. இப்போ ஒவ்வொரு பண்டிகைகளையும் ஒவ்வொருத்தவங்க ஒரு மாதிரி கொண்டாடுவாங்க. கிறிஸ்தவர்கள் குட் ஃப்ரைடேன்னு கொண்டாடுவாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, க்ரூசிஃபிகேஷன் ஆஃப் ஜீசஸ், இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறைந்த நாள், அதை குட் ஃப்ரைடேன்னு கொண்டாடுவாங்க. இந்த திமுககாரங்க மாதிரியால் அது எப்படி குட் ஃப்ரைடே, அவர் சிலுவையில் அறைஞ்சது நல்ல ஃப்ரைடேயா, நல்ல வெள்ளிக்கிழமையான்னு கூட கேட்பான். ஆனால் அது அப்படி இல்லை. அவர் இறந்ததன் மூலம் இந்த நாட்டுக்கு இந்த உலகத்துக்கு நன்மை செய்தாருங்கிறது தான் குட் ஃப்ரைடே, க்ரூசிஃபிகேஷன், சிலுவையில் அறைஞ்சது அப்படிங்கிறதுக்காக சொல்லுவாங்க. அதே மாதிரி இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்துக்கள் இதில் ராவணனுக்கு 10 தலைம்பாங்க, கேட்கக்கூடாது. ஆமாம், ஒரு மனுஷனுக்கு எப்படியா 10 தலை, அது ஒரு நம்பிக்கை, அவ்வளோதான். விநாயகருக்கு யானையின் தலைம்பாங்க, மனுஷனுக்கு எப்படியா யானையின் தலை வரும்னு கேட்கக்கூடாது. அது அவங்களுடைய நம்பிக்கை, அதெல்லாம் கிண்டல் அடிக்கக்கூடாது. அதனால் தீபாவளியே அவங்க போய் கிண்டல் அடிக்கிறது இந்த திமுக, வாழ்த்து சொல்கிறதில்ல. அதனால் நான் ஒரு தடவை என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, 2-3 தடவை தீபாவளிக்கு ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து சொல்லவில்லை. ஆனால் நல்லது, நல்லவர்கள் வாழ்த்து சொன்னாலும் நம்ம நல்லா இருப்போம்.
நாட்டை கொள்ளையடிப்பவர்கள் எல்லா அக்கிரமமும் பண்ணுறவங்கெல்லாம் வாழ்த்து சொன்னால் நம்ம நல்லா இருக்காது. இவர்கள் வாழ்த்து சொல்வதை விட தீபாவளிக்கு இவர்கள் வாழ்த்து தேவையில்லைன்னு போட்டேன் 2-3 இதில். அப்புறம் தான் பிளான் பண்ணாங்க, தீபாவளியை ஆதரிப்பவனா நீ, உன்னை தீபாவளிக்கு உள்ளே வைக்கிறேன்னு ஸ்டாலின் பிளான் போட்டார். சில அதிகாரிகள் அவங்களோட சேர்ந்து ரொம்ப நாளாக அந்த பிளான் பண்ணுறாங்க. தீபாவளி டைமில் உள்ளே தள்ளணும், இவன் தீபாவளிக்கு ஆதரவாக பேசணுமே, தீபாவளியை நாம் கொச்சைப்படுத்தி கொண்டிருக்கிறோம், இவங்கெல்லாம் ஆதரித்து பேசுகிறான், இவன் ஒரு சங்கி அப்படின்னே சொல்லி என்னை வந்து கரெக்டாக தீபாவளிக்கு இது பண்ணணும்னு ஸ்டாலினையா சதித்திட்டம் போட்டு தீபாவளிக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்னை உள்ளே போட்டு தீபாவளிக்கு நான் வெளியே வர விடாமல் என்னை தடுத்தாங்க. நான் அதை பற்றி கவலைப்படல. அந்த இது வந்து இந்துக்கள் கொண்டாடக்கூடிய பண்டிகை, மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கணும்னு தான் நாங்கள் தீபாவளியை ஆதரித்தோம். இப்போ விஜய் பேசக்கூடிய அத்தனை இதுலேயும் தீபாவளியை விட்டுட்டு பேசுகிறார். அவருக்கு நாங்கள் சொல்கிறோம், தீபாவளிங்கிறது பெரும்பாலான இந்து மக்கள் கொண்டாடக்கூடியது, அவர்களுடைய உணர்வுகளுக்கு நீங்கள் மதிப்பு கொடுக்கணும். இந்த திராவிட கூட்டம்னு சொல்லி நினைக்கிற மாதிரி அதுக்கு ஒரு சித்தாந்தத்தை வேறு சித்தாந்தத்தை சொல்லிக்கிட்டு கிண்டல் அடிக்கிறது, இது பண்ணுறது, இதெல்லாம் இந்த கூட்டத்தோடு சேராதீங்க. அப்படிங்கிற இந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம்? ஊர் பூரா ஒன்று சொன்னால் இவங்க ஒன்று சொல்லுவாங்க. இது சித்திரை மாதம் 1ஆம் தேதி தான் தமிழர் திருநா இது தமிழ் புத்தாண்டுன்னு நம்மெல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இவங்க அப்பா வந்துக்கிட்டு அதெல்லாம் கிடையாது, தை மாதம் 1ஆம் தேதின்னு சொல்லி இந்த கருணாநிதி டிவிலையும் சன் டிவிலையும் தை 1ஆம் தேதி தமிழர் புத்தாண்டு போட்டாங்களே, நடந்ததா? கோடிக்கணக்கான தமிழர் ஒருத்தனாவது அதை ஏற்றுக்கிட்டானா? இப்போ கடைசி என்னாச்சு? தமிழர் புத்தாண்டு சித்திரை 1 தான். இவங்க சொன்னபடி தை 1ஆக கடைப்பிடிக்கிறாங்க. அதே மாதிரி திருவள்ளுவர் பிறந்த நாள், அவர் வைகாசி மாதம் பிறந்தார் விசாக நட்சத்திரத்தில். 71 கருணாநிதி ஆட்சி பொறுப்பில் இருக்கும்போது ஜிஓ போட்டு அவர் பிறந்ததே மாட்டுப்பொங்கல் இன்னைக்குன்னு மாற்றினார். இவர்கள் விதண்டாவாதம் பேசுபவர்கள், ஒன்னொன்றுக்கு விதண்டாவாதம் இது பண்ணுங்க. விஜய் அதை புரிஞ்சுக்கணும், இவங்க சொல்கிறத இது பண்ணவே கூடாது. தீபாவளி அவங்க இருக்கிறவங்க ஒன்றும் விஞ்ஞானி இல்லை, இவங்க ஒன்றும் பகுத்தறிவாதி இல்லை. பகுத்தறிவாதின்னு சொல்கிற இவர்கள் எல்லாம் 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸை தாண்டவன் இல்லை. இங்கே எவன் படித்தவங்க இருக்காங்க? பகுத்தறிவாதிகள்னு இவங்களை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? உலகமே ஒரு இந்து மதத்தில் இருக்கிற அத்தனை பேருமே ஒரு இது விழாவை கொண்டாடுறாங்கன்னா அதை கொச்சப்படுத்தலாமா? ஸோ அதனால் விஜய் அவர்கள் நேற்று அறிக்கை விடும்போது இந்துக்கள் கொண்டாடும் பொங்கல் பண்டிகை தான் சொல்லியிருக்காரு, தீபாவளியை சொல்லவில்லை. அது வந்து மறைமுகமாக திமுகவின் முத்திரையை உங்கள் மனதில் ஆழமாக பாய்ந்து விட்டதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எங்களுக்கு வருகிறது. இது வருங்காலத்தில் இந்துக்கள் வந்து இதெல்லாம் தெரிஞ்சாங்கன்னா பெரும்பாலான இந்துக்கள் ஓட்டு இவர் வந்து நம்ம பண்டிகையை விட்டு கொச்சைப்படுத்துகிறான்னு நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய நலனுக்காக சொல்கிறேன், வருங்காலத்தில் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லுங்கள். தீபாவளியை இந்து மக்கள் கொண்டாடும் ஒரு பண்டிகையாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அதில் வந்துக்கிட்டு அரசியல் பண்ணக்கூடாது. இது உங்களுடைய வருங்கால செல்வாக்கை பாதிக்குங்கிறத என்னுடைய அறிவுரையாக விஜய்க்கு சொல்கிறேன். ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் இல்லை, திராவிட ஓடையில் நீங்கள் பயணிக்கணும் அப்படின்னு நினைப்பதும் உங்களுடைய கடமை, உங்களுடைய விருப்பம் அப்படிங்கிறது இந்த விஷயத்தில் அடுத்த கட்ட கருத்து. திமுக தேர்தல் அறிக்கை தயாரிக்க போகிறாங்களாம், அதுக்கு கனிமொழியை நியமிச்சிருக்காங்க. இந்த அம்மாவுக்கு என்ன தெரியும் தேர்தல் அறிக்கையை பற்றி? போன தடவை 501 என்னமோ தேர்தல் அறிக்கை கொடுத்தாங்க திமுக. இதுவரை அதில் எத்தனை நடைமுறைப்படுத்தினாங்க? முக்கியமான எதுவுமே நடைமுறைப்படுத்தலை. அதிமுக ஆட்சியில் நடைமுறைப்படுத்தின சில இதெல்லாம் இவங்க அதில் தேர்தல் அறிக்கையில் சொல்லிட்டு நாங்கள் நடைமுறைப்படுத்திட்டோம்னாங்க. நீட்டு தேர்வை ரத்து செய்வோம்னாங்க, தேர்தல் அறிக்கையில் ரத்து செஞ்சாங்களா? அதுக்கடுத்தது முக்கியமான ஒரு இது எஜுகேஷன் லோன், கல்வி கடனை இது பண்ணிடுவோம், ரத்து செய்வோம்னு சொன்னாங்க. நாங்கள் பணத்தை கொடுத்துருவோம்னாங்க. எத்தனை பேர் பிரச்சனையில் மாட்டியிருக்காங்க தெரியுமா? நான் உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். ஒருத்தவங்க அவங்க பொண்ணை வந்துக்கிட்டு கல்வி கடன் வாங்கி படிக்க வச்சாங்க. அந்த பொண்ணு வேலைக்கு போயிட்டாங்க. அவங்க போய் அதை மாதம் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. திமுக ஆட்சிக்கு வந்தது. ஸ்டாலின் அது கொடுத்தார் உறுதிமொழி, தேர்தல் வாக்குறுதி, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கல்வி கடனை ரத்து செய்வோம். ஆட்சிக்கு வந்துட்டார். பணம் கட்ட பேங்க்குக்கு போனாங்க. மேனேஜர் சொன்னார், ஏம்மா வேஸ்ட்டாக பணம் கட்டுறீங்க? அவர் முதலமைச்சர் சொல்லிட்டாருமா, ஆட்சிக்கு வந்தால் கல்வி கடன் ரத்து செய்யப்படும். இப்போ ஆட்சிக்கு வந்துட்டாருமா, அதனால் என்ன பண்ணுறீங்க, ஏன் வேஸ்ட்டாக கட்டுறீங்க? அவர் ரத்து செஞ்சிருவாருண்ணா. இவங்க கட்டிக்கிட்டு இருந்தவங்க நிறுத்திட்டாங்க. 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, 4 வருஷம் முடிஞ்சு 5ஆவது வருஷம் வந்தோடனே அதே பேங்க் மேனேஜர் அந்த அம்மாவை கூப்பிட்டாங்க. அம்மா, உங்களுடைய கல்வி கடன் 2 மடங்கு ஆயிடுச்சு, வட்டியும் சேர்த்து.
அதனால் முதல்ல நீங்கள் 4 லட்சம் கட்ட வேண்டியது கொஞ்சம் கட்டியிருக்கீங்க, இப்போ அது 8 லட்சமாக வட்டியோடு ஆயிடுச்சு, கட்டுங்கிறான். என்னாச்சு? ஒரு தேர்தல் வாக்குறுதியை நீங்கள் கொடுத்து அதை நிறைவேற்றாவிட்டால் எத்தனை பிரச்சனைகள் மக்களுக்கு வருங்கிறத சிந்திச்சிங்களா? தேர்தல் வாக்குறுதி கொடுக்கும்போது இதை பற்றியெல்லாம் யோசிக்கணும்ல. பென்ஷன் கொடுப்பேன்னு இங்கே பழைய பென்ஷன் அரசு ஊழியர்களுக்கு அவங்க கனவு கண்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவர் மற்ற அரசு ஊழியர்கள் 2001க்கு முன்னாடி 2001 2003க்கு முன்னாடின்னு நினைக்கிறேன், அதுக்கு முன்னாடி இருந்த அத்தனை அரசு ஊழியர்களுக்கும் பென்ஷன் இருக்குது, அதுக்கு பின்னாடி வந்து உங்களுக்கு பென்ஷன் இல்லை. அதனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, மற்ற அரசு ஊழியர்களுக்கு இருக்க எங்களுக்கு இல்லையே, எங்களுக்கு அந்த பழைய ஓய்வூதியத்தை கொடுக்கணும்னு போராடினாங்க. ஆனால் உங்களுக்கு அரசாங்கத்தில் நிதி நிலைமை மோசமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் தேர்தல் அறிக்கை தயார் பண்ணும்போது அதை யோசிக்கணும். உடனே என்ன சொல்லிட்டீங்க, நாங்கள் வந்தால் பழைய பென்ஷன் கொடுப்போம். நீங்கள் ஆசையோடு இருந்தாங்க, உங்களால் கொடுக்க முடியலை. அப்போ எதுக்கு தேர்தல் வாக்குறுதி கொடுக்குறீங்க? ஏமாற்று வேலை தானே. அப்போ என்ன ஆகும்? நீங்கள் ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுப்பதற்கு முன்பு 100 தடவை யோசிக்கணும், அதனால் என்ன பாதிப்பு வருங்கிறத யோசிக்கணும். அதனால் கனிமொழியை ஒரு இதாக போட்டு வச்சுருக்கீங்க தேர்தல் அறிக்கையில். நடக்கக்கூடிய விஷயங்களை உறுதிமொழியாக கொடுங்கள், சும்மா ஆசை காட்டி ஏமாற்றாதீங்க. ஸோ திமுக தேர்தல் அறிக்கை வந்து எல்லோரும் வந்து நம்பாதீங்க, இவர்கள் எது முடியாதோ அதெல்லாம் கொடுத்து உங்களை ஏமாற்றுவார்கள். அதனால் இவர்கள் கொடுக்கும் தேர்தல் அறிக்கையை நம்பி யாரும் ஓட்டு போட்டுறாதீங்கிறது தான் என்னுடையது. ஏன்னா அவங்க செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க அப்படிங்கிறத அடுத்த கட்ட கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.